ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இது என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி வைக்கிறேங்க. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, வத்தலுங்க, புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கணுங்க, குழம்பு மிளகாத்தூளுங்க, தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வத்தலை வறுத்துக்கலாங்க. வத்தலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வறுக்கட்டும். நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. அதே எண்ணெயில் நம்ம பூண்டையும் போட்டு எடுத்து பொன்னிறமாக வறுத்துக்கிறலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. நல்லா கிளறி விட்டு பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வறுவடைப்போம். அதே எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நான் முழுசாக போட்டிருக்கேங்க, கட் பண்ண வேணாம். ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் அதை ரெண்டாக கட் பண்ணால் போதும். அப்புறம் முழுசாக போட்டால் போதுங்க. குழம்பு நல்லா திக்காக வருங்க. தக்காளி போட்டு வதக்கிடலாங்க. தக்காளி வதக்கும் போது பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு வதக்கிடலாங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. இது வீட்டிலே நாங்களே ரெடி பண்ணி அரைச்சதுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடலாங்க. இப்போ புளிக்கரைசலை ஊற்றிக்கலாங்க. புளிக்கரைசலை ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த வத்தலில் பாதி எடுத்து போட்டுக்கலாங்க. மீதியை நம்ம பவுட்ரு பண்ணி போடணும். அதை அப்புறம் சொல்கிறேன். பூண்டையை எடுத்து அதிலே போட்டுடலாங்க. போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ தேங்காவை அரைச்சி வச்சு ஊற்றணுங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றணுங்க. தேங்காயை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்கங்க. நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போடுங்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த வத்தப்பொடி, அந்த வத்தப்பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இதுதான் குழம்போட டேஸ்ட்டேவும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சோடனே இறக்கி விடணுங்க. இதாங்க என்னோடய ஸ்டைலில் வத்த குழம்பு.